இருக்குது. மாஷா அல்லாஹ், நல்ல கொஸ்டின் அது. அதாவது இந்த வல்லாயின்கள் என்பவர்களுடைய பட்டியல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இந்த அஸ்மாவுல் வல்லாயின்களை மட்டுமே தரம் பிரித்து நினச்சிருக்கிறாங்க, கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அஸ்மா ரிஜாலுடைய அந்த ஃபண்டில் பொதுவாக வந்துடும், தனியாகவே கிதாபு தூக்கப்பட்டிருக்கு. இப்போ அஸ்மா ரிஜாலை பற்றி இருக்கக்கூடிய கிதாபுகள் எல்லாத்துலேயுமே வல்லாயின்களாக இருந்தாலும் அவருடைய பேரை குறிப்பிடும் போதே இவங்க செஞ்சுருவாங்க, இவங்க புனையக்கூடியவர்கள் என்று சொல்லிடுவாங்க. சரிங்களா? அது நீங்கள் மீசானுல் இத்திதாலாக இருக்கட்டும், தஹதீபாக இருக்கட்டும், தஹதீபுல் கமாலாக இருக்கட்டும், அதே போன்ற சீர் அலாம் நுபுலாவாக இருக்கட்டும், எல்லா கிதாபுகளிலும் என்ன செய்வாங்க, வல்லா என்றால் இட்டுக்கட்டக்கூடியவர் என்றால் அவருக்கு பேர் குறிப்பாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை தாண்டி இதற்குன்னே தனியாக புத்தகங்கள் எழுதப்பட்டு அஸ்மாவுல் வல்லாயின்கள் எப்படி வந்து அஸ்மாவுல் முதல்லிசன்கள் என்று கிதாபு தூக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இந்த வல்லாயின்களுக்கென்று கிதாபுகள் தூக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அவங்களுடைய பேர்களை கொண்டு மட்டுமே கிதாபுகளை இமாம்கள் பிரிச்சிருக்கிறாங்க. இமாம் ஹாஃபிது இப்ராஹிம் அல் ஹலபி, சரியா, அல் கஷ்ஃபுல் ஹசீஸ் அம்மன் ரமிய பி வல்லாயில் ஹதீஸ், யாரெல்லாம் வந்து வல்லாயின்கள் என்று விமர்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு சரி யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாங்க. இந்த கித்தாபுடைய பேரே தான். சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்குது. சரியா?